ஹாய் நான் டிகே திருப்பதி கிருஷ்ணன். என்னோடய சேனல் வந்து டிகே டேல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். இது என்னென்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து அங்கே எருது விடும் திருவிழாவுக்கு போனோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதாவது இந்த மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்கும். எப்போனா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சண்டைனால், சின்ன சண்டையில் ஒரு பெரிய சண்டை தான். அந்த சண்டையினால் வந்து பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து மாடு பிடிச்சிட்டு வந்து எருது விடுவாங்க. அவங்க யாருமே வர்றதில்ல. இந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து விடுவாங்க, அவங்களுமே வர்றதில்ல. இப்போ எல்லாருமே இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் சுத்தமாக அந்த எருது விடும் திருவிழான்றதை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க. நாங்களே வந்து இங்கே வந்து பார்க்க வேண்டிய கட்டாயமாக ஆகிப்போச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஜாலியாக வைப்பில் வருவோம். பட் இங்கேயுமே வந்து முன்ன மாதிரி கிடையாது. பொங்கலே வந்து இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கிராமத்திலே வந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற கிராமங்களை விட இங்கே எங்கள் கிராமம் இல்லை, இந்த வேலூர் சைடு இங்கெல்லாம் வந்து மஞ்சு விரட்டு தான் நடக்கும். வேலூர், திருப்பத்தூர் இந்த பக்கமெல்லாம், வாணியம்பாடி சைடெலாம். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளூரில் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் அந்த கடைசி கட்டத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. யாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பாருங்கள், அந்த மொட்டை மாடியில் பெண்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அந்த முன்னாடிலாம் பொங்கல்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. துணி எடுக்கிறதா இருக்கட்டும், வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சுண்ணாம்பு அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த பொங்கல்னால் அப்படி ஒரு க்ரேஸ். அந்த தீபாவளி வந்தாலே போதும், தீபாவளி வந்தாலும் அடுத்து புது வருஷம் வரும், பொங்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, தை மாதம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வந்து சாதாரணமாக போயிடுச்சு. எல்லாருக்குமே அழகாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இந்த கிராமத்து சைடெலாம் இது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. இதுவுமே எங்கள் அழிவின் பாதையில் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாட்டுக்கு வந்து இந்த மூக்கணாங்கயிறு கட்டி, அந்த வயிற்றுக்கு ஒரு கயிறு கட்டி, இங்கே பார்க்குறீங்கள இந்த கயிறெல்லாம் கட்டி அதை வந்து ஒரு மாதிரி துன்புறுத்த மாட்டாங்க. மாட்டை வளர்க்குற விவசாயிக்கு தெரியும் மாடை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு இப்படி தான் விடணும், இப்படி விட்டால் தான் மாடு வந்து ஃபாஸ்ட்டாக போகும், யாரும் நிற்க வச்சாலும் நிற்காதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து கை போடுவாங்க. இந்த மாடு ஓடும் போது வந்து கை போடுவாங்க. சில பேர் நல்லா ஆர்ஷியாக போடுவாங்க, சில பேர் வந்து மெதுவாக எப்படின்னா அதை தட்டுவாங்க அந்த மாட்டை. அது வந்து ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாட்டை நான் கை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குள்ளே வந்து ஒரு கெத்து அப்படி மெயின்டைன் பண்ணுறது. பாருங்கள், மொட்டை மாடியிலலாம் பெண்கள் வந்து உட்காந்துட்டுருப்பானுங்க, பசங்க கீழே அதுக்காகவே வீரத்தை காட்டுவானுங்க. நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. சில மாடெல்லாம் வந்து ரொம்ப ரகலை பண்ணும். வந்து இந்த அந்த தடுப்பு இதெல்லாம் வந்து குத்துறது, இது பண்ணுறது, ஆளுங்களை வந்து இடிக்கிறது, இதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி வந்து இப்போ எதுவும் நான் பார்க்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இதில் வேணால் பண்ணிச்சு. அப்போல்லாம் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அது ஷூட் பண்ணல. அப்போ ஐடியா இல்லை அந்த ப்ளாக்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கும், அப்படியே ஃபன்னாக ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சரி, ஓகே, வீடியோவாச்சும் கவர் பண்ணி போடுவோம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணமே